மிக்க நன்றி, மிக்க நன்றி. என்ன காரணம் தெரியுமா? வந்தவுடன் ஒவ்வொருவரும் மறக்காமல் இந்த நேரத்திற்குரிய மாலை வணக்கத்தை கொடுத்தாங்க. மொத்தமாக வாழ்நாளுக்குரிய ஒரு வணக்கத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் நான் இங்கிருந்து பார்க்கும் பொழுது ஒரு சின்ன தலையசைப்பை கூட நான் யார்கிட்டையும் பார்க்கல. எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்தது. நன்றியும் வணக்கமும் எந்த மனதில் நாற்றாக நட்டு விருட்சமாக வளருமோ அந்த மனதில் தற்கொலைக்கான எண்ணங்கள் வர சாத்தியமே இல்லை. அதனால முதல்ல மனதை தூர்வாரணும். தூர்வாரத்துக்கு கையில் எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் வணக்கம் மட்டும்தான். வணங்க தகுந்த அத்தனை பேரும் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அத்தனை மென்மையாக, எளிமையாக, இதமாக, இணக்கமாக எல்லோரோடும் பேசி அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய மிகப்பெரிய வணக்கம். ஒரு முறை சொன்னாலும் சரி, இல்லை பாரதிக்கு வார்த்தை பற்றாக்குறை ஏற்படும் பொழுது ஒரே வார்த்தையை 3 முறை மீண்டும் மீண்டும் சொல்வான். சில சமயம் ஆவல் தாங்காமல் இளைய பாரதத்தினாய் வா 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 அப்படின்னு கூப்பிடுவான். நான் அப்படிதான் கற்பனை பண்ணேன். வா 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 அப்படின்னு சொல்ற மாதிரி தோணல. உங்க வணக்கம் அத்தனை பேருக்கும் பொதுவானது. அனைவருக்கும் வணக்கம். அழைத்தமைக்கு நன்றி, வாய்ப்பினுக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தையை எத்தனை முறை சொல்லிக் கொண்டாலும் பரவாயில்லை. இந்த நாள் இனிய நாள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இனிமையாக இருக்க வேண்டிய நாட்களுக்கு ஒரு முன்னோடியாக வரக்கூடியது. வணக்கம் சொன்ன போது ஒரு கைத்தட்டல் கொடுத்தீங்க. அது அத்தனை பேரும் சந்தோஷமாக ஒரு கைத்தட்டல். எதற்குன்னு காரணம் சொல்ற வரைக்கும் பொறுமையா இருக்கலாம். பக்கத்தில் அமர்ந்து கொண்டு கையை தட்ட மறக்கக்கூடியவர்கள் கைகளை கடனாக வாங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா எப்படி அவங்களும் பயன்படுத்த போறதில்லை. அவங்க கையை கடன் வாங்கி கூட தட்டலாம். தன் ஆர்வலர்களாக இங்கே சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், என்னால் முடியாத ஒரு செயலை செய்ய துணிந்த அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய சாதாரணமான செயல் அல்ல. மிக அழகாக சொன்னார்கள், சுமை தாங்கி போல அப்படின்னு. சுமை தாங்கி போல கல்லாக இருந்து விட்டால் வைத்த சுமையின் அளவும் எடையும் எத்தனை நேரம் என்மேல் இருக்கும் என்பதை பற்றிய புரிதலும் இல்லாமல் தப்பித்துக் கொண்டு போய்விடலாம். பல நேரங்களில் என்ன ஆகும் தெரியுமா? இந்த ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பஞ்ச் இருக்கு இல்லையா, அது மாதிரி மனது மாறி போகும். சோகங்கள் வந்து குவிய 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 சொன்னவர் சோகத்தை விட்டுவிட்டு போகலாம், கேட்டவர் மனம் முழுவதும் பாரமாக மாறி போகும். அதற்கப்புறம் கையில தூக்கினீங்கன்னா அந்த சோகம் சொட்டு சொட்டாக கீழே விழக்கூடியது. இந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன என்று தெரிந்தும் தாண்டி என்னால் செய்ய முடியாது என்று முடிவெடுத்து நான் பின்னால் நகரும் பொழுது 40 நபர்கள் முன்னால் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அண்ணாந்து பார்க்க வேண்டிய உயரத்திற்கு அடுத்த நிமிடமே போன நபர்கள் இந்த 40 பேரும். மிகப்பெரிய விஷயம். அதனால தான் ஆசிரியர் ஏன் சொல்லலன்னு கேட்டதுக்கு கூட அதுதான். அடிப்படையில் உள்ள சுயநலம் சார்ந்த ஒரு ஆசிரியராக மட்டும்தான் பார்க்கிறேன். நீங்க அந்த வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ் எழுத்துக்களை அப்படி உதிர்க்க முடியாது. எப்பவும் ஒட்டிக்கொள்வதில் மிகப்பெரிய மிகப்பெரிய ஆர்வம் உள்ளது ஒற்றை ஒற்றை எழுத்துக்களாக தமிழ். ஆனா ஆங்கிலம் சுலபமாக உதிர்ந்து போகும். அப்படி உதிர்ந்து போகும் அப்படிங்கிறதுனால அந்த வாலண்டியர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு எப்படி பொருள் புரிந்து கொள்ளலாம் நான் பார்த்தேன். அப்போ வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு பார்த்தா விஷன் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா பல பேருக்கு பார்வை மட்டும்தான் உண்டு, வெகு சில பேருக்கு மட்டும்தான் தரிசனங்கள் உண்டு. இது ஜெயகாந்தன் ரொம்ப அழகாக சொல்வார். விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல, காணப்படுவது அப்படின்னு சொல்வார். முன்னால் நிற்பது யார் என்று புரிந்து கொள்ளும் நபர் கண்களுக்கு மட்டுமே விஸ்வரூபங்கள் தெரியும். அது நபராக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி. உங்களுக்கும் எனக்கும் தற்கொலை முயற்சிக்குள் இருக்கக்கூடிய நபரின் புறத்தோற்றம் வேண்டுமானால் கண்ணுக்கு தெரியலாம். மேபி we are blessed with sight. பட் இந்த 40 பேர் மட்டும்தான் they are blessed with vision. அந்த புறத்தோற்றத்தை தாண்டி பார்க்கக்கூடிய தீர்க்கமான தரிசனம் என்பது எல்லாவற்றையும் கடந்து பார்ப்பது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்குள்ளும் போய் பார்ப்பது. அப்போ உங்களுடைய அந்த V stands for vision. ஓ அப்படின்னு சொன்ன பொழுது நிறைய வார்த்தைகள் எனக்குள்ள வந்தது. ஒன்று, மறுபடியும் சங்கர் நாராயண் சார் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். O stands for observation. Observation. நீங்களும் நானும் பார்த்தும் பார்க்காமல் அல்லது பார்க்க தெரியாமல், பார்த்தாலும் கவலைப்படாமல் தட்டி கழித்து போகக்கூடிய காட்சிகளை உள்ளே எடுத்துக்கொண்டு போவதற்கு you should be very observant. அந்த ஓ அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது, இதெல்லாம் ஒன்றும் உதவாது, இது எதற்கும் ஆகாது அப்படின்னு புறங்கையால் விரல் நுனியால் தட்டிவிட்டு போகக்கூடிய விஷயத்தை கூட 2 கைகளாலும் அள்ளி கொண்டு போக வேண்டும் என்றால் எந்த தடையும் இல்லாமல் பொங்கி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கக்கூடிய நேர்மறையான சிந்தனை உள்ளவர்களால் மட்டும்தான் இந்த தன் ஆர்வலர்களாக மாற முடியும். அப்போ O stands for optimism. எல்லோரும் இது இல்லை என்று சொல்லும் பொழுது ஆமாம் இது உண்டு